Hello everyone. இன்னைக்கு we'll see about cell injury and its pathophysiology. So cell injury க்கு வந்து மெயினாக two causes. First one வந்து genetic cause and second one is acquired cause. ஸோ அண்டர் ஜெனட்டிக் காஸ் அப்படின்னும் போது ஜெனட்டிக்கல் டிஃபெக்ட் பிறக்கும் போதே ஜெனட்டிக்ஸில் டிஃபெக்டாக இருக்கிறதுனால வர்றது தான் ஜெனட்டிக்ஸ் காஸ். அதில் மெயினாக வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஏஜெனசிஸ். அப்படின்னா அந்த செல் வந்து உருவாகாமல் இருக்கிறது ஏஜெனசிஸ், ஃபார்ம் ஆகாது. அண்ட் செகண்ட் ஒன் இஸ் அட்ரீஷியா. அட்ரீஷியா அப்படின்னும் போது சுருங்கி போயிடும். ஸோ லியூமன் வந்து கரெக்டாக ஃபார்ம் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஈசோஃபேஷியல் அட்ரீஷியா. அண்ட் ஏப்னேஷியா. ஸோ ஏப்னேஷியா அப்படின்னா செல் வந்து ரூடிமெண்ட்ரியாக இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே ஃபார்ம் ஆகாமல் பாதியாக ஃபார்ம் ஆகிருக்கும். அதனால எந்த ஒரு யூஸ்லெஸ் செல்லாக இருக்கும். அது ஏப்ளேஷியா. தென் டிஸ்பிளேஷியா அப்படின்னா டிஃபெக்டிவ் ஃபார்மேஷன் ஆஃப் தி செல். ஹைப்போப்ளேஷியா அப்படின்னா செல் ஃபார்ம் ஆகும், ஆனால் ஏஜ் க்ரோ ஆகும்போது இல்லை பர்சன் க்ரோ ஆகும்போது அந்த செல் க்ரோ ஆகாமல் இருக்கும். ஸோ ஹைப்போ அப்படின்னும் போது குறைவாக க்ரோ ஆகிறது, அது ஹைப்போப்ளேஷியா. ஸோ செகண்ட் ஒன் இஸ் அக்வயர்டு காஸ். ஸோ இந்த அக்வயர்டு காஸில் மெயினாக ஹைபாக்சியா அண்ட் இஸ்கீமியா வந்து மேஜர் காசஸ். ஸோ ஒரு செல் இன்ஜுரி ஆகணும் அப்படின்னா செல்லோடைய நார்மல் ஃபங்க்ஷனுக்கு வந்து வி நீட் மோர் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் இனஃப் அமௌண்ட் ஆஃப் பிளட் சப்ளை. ஸோ இந்த பிளட் சப்ளைல தான் வந்து ஆக்சிஜன் கூட சேர்ந்து ட்ராவல் ஆகும். ஸோ இந்த ஆக்சிஜன் இருக்கிறதுனால செல் வந்து ஒழுங்காக வேலை செய்யும். ஸோ இப்போ செல் இன்ஜுரி ஆகுது அப்படின்னும் போது அதுக்கு மேஜர் காஸ் டிஃபெக்டிவ் or reduce the flow of the oxygen or reduce the flow of the blood. So reduce the amount of oxygen is called as hypoxia. Reduce the amount of blood flow is called as ischemia. And second one is physical agent. So physical agent அப்படின்னும் போது ஏதாவது ஒரு இன்ஜுரி இல்லைன்னா ஆக்சிடென்ட் இல்லை ஏதாச்சும் கட் wound or any burn, all these things are physical agent. Then chemical agent, சில கெமிக்கல் உடம்புல படுறதுனாலையோ இல்லை ஸ்கின்ல படுறதுனாலையோ இல்லை ஆர்கன்ல படுறதுனாலையோ இந்த செல் இன்ஜுரி ஆகிறது வந்து கெமிக்கல் ஏஜென்ட். அண்ட் மைக்ரோபியல் ஏஜென்ட்ல வந்து பாக்டீரியாஸ் அண்ட் வைரஸ் அண்ட் அதர் ஃபங்கல் ஆர் பேராசைட்ஸ் இதனால எல்லாம் வர்றது மைக்ரோபியல் ஏஜென்ட். அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் இம்யூனோலாஜிக்கல். ஸோ அண்டர் இம்யூனோலாஜிக்கல்ல ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அண்ட் அலர்ஜிக் ரியாக்ஷன் அண்ட் autoimmune reaction. All these things. Autoimmune அப்படின்னும் போது which is our own antibodies are acting against the our own bodies. So which is autoimmune disease cells. And the sixth one is iatrogenic causes. So iatrogenic causes அப்படின்னும் போது இது ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர்றது. ஸோ unnecessary or தேவையில்லாத மெடிசன் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுனால செல் இன்ஜுரி ஆகிறது iatrogenic causes. Then psychological causes which is excessive depression, schizophrenia or any sadness, இந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் ஈவெண்ட்ஸ்னால செல் இன்ஜுரி ஆகிடும். தென் எய்த் ஒன் இஸ் இடியோபத்திக் காசஸ். ஸோ இடியோபத்திக் காசஸில் வந்து மெயினாக அன்னோன் காசுன்னு சொல்லுவாங்க. இடியோபத்திக் அப்படின்னும் போது அன்னோன் காசஸ். இந்த மேலே லிஸ்ட் பண்ணியிருக்கிற இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பர்சனுக்கு தெரியாமே ஒரு செல் இன்ஜுரி ஆகுது அப்படின்னா அது இடியோபத்திக் காசஸில் வரும். தீஸ் ஆர் தி மெயின் causative factor for cell injury. ஸோ செல் இன்ஜுரியோடைய மெயின் காஸ் வந்து நமக்கு பார்த்துட்டோம். அதில் ஃபர்ஸ்ட் காஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் காஸ் இஸ் ஹைபாக்சியா. ஸோ இந்த ஹைபாக்சியா அப்படின்னா ரெடியூஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் லெவல் டு தி செல். ஸோ ஆக்சிஜன் கம்மியாக இருக்கிறதுனால செல் வந்து இன்ஜூர் ஆகிடும். தட் இஸ் ஹைபாக்சியா. ஸோ இந்த ஹைபாக்சியா வந்து 4 டைப்ஸாக டிவைட் பண்ணி பிரிச்சிருக்காங்க. ஸோ இதில் மெயினாக வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹைபாக்சிக் ஹைபாக்சியா. ஸோ ஹைபாக்சிக் ஹைபாக்சியா அப்படின்னும் போது எக்ஸ்டர்னலி ஒரு செல்லோடைய எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸில் வந்து ஆக்சிஜன் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ரெடியூஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் எக்ஸ்டர்னலி ஃப்ரம் திஸ் செல், தட்ஸ் வை விச் இஸ் கால்ட் அஸ் ஹைபாக்சிக் ஹைபாக்சியா. ஃபார் எக்ஸாம்பிள் ஹை ஆல்டிடியூடில் போகும்போது. ஓகே. அண்ட் செகண்ட் ஒன் இஸ் அனீமிக் ஹைபாக்சியா. அனீமிக் ஹைபாக்சியா அப்படின்னா வேர் கேரிங் ஆக்சிஜன் வந்து பிளட்ல இருந்து கேரி பண்ணுறது வந்து ஹீமோக்ளோபின். ஸோ வென் ஹீமோக்ளோபின் லெவல் பர்சன்டேஜ் இஸ் ரெடியூஸ், தென் ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி இஸ் ஆல்சோ ரெடியூஸ். அதனால அதை அனீமிக் ஹைபாக்சியான்னு சொல்லுவாங்க. தேர்ட் ஒன் இஸ் ஸ்டாக்னன்ட் ஹைபாக்சியா. ஸ்டாக்னன்ட் ஹைபாக்சியா அப்படின்னா ஸ்டாக்னன்ட் இஸ் நத்திங் பட் ஸ்டாசிஸ்.
ஸோ ஸ்டாசிஸ்னா ஒரு இடத்துல தங்குறது, இல்லைன்னா பிளட் ஃப்ளோ வந்து ஸ்டாப் ஆகிறது. ஸோ தட் இஸ் ஏதாவது ஒரு அப்ஸ்ட்ரக்ஷனால பிளட் ஃப்ளோ கம்மியாகும், இல்லைன்னா குறைவா போகும், இல்லைன்னா அங்கேயே ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதனால ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி இல்லை ஆக்சிஜன் ஃப்ளோ வந்து கம்மியாகும். ஸோ அதை வந்து ஸ்டாக்னன்ட் ஹைபாக்சியான்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் ஒன் இஸ் ஹிஸ்டோடாக்சிக். Histotoxic is nothing but histo is nothing but cell. Toxic is any toxic agent. ஸோ செல்லுக்குள்ளாரியே இருக்கிற ஏதாவது ஒரு கெமிக்கல் டாக்ஸிக்கோ இல்லை வேற ஏதாவது ஒரு டாக்ஸிக், இந்த டாக்ஸிக்ஸ்னால விச் வில் காசஸ் தி டிஃபெக்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் தி செல், இல்லைன்னா செல்லோடைய இன்ஜுரி நடக்கும். அது வந்து ஹிஸ்டோடாக்சிக் ஹைபாக்சியா. ஸோ ஃபைனலி செல் இன்ஜுரியில் வந்து ஹைபாக்சி இஸ் அ ஃபர்ஸ்ட் மேஜர் மோஸ்ட் காஸ். ஸோ ஹைபாக்சியில் என்ன நடக்கும்? குறைவான ஆக்சிஜன் சப்ளை இருக்கும். இதனால என்ன ஆகும்? செல் இன்ஜுரி நடக்கும். ஸோ செல் இன்ஜுரி நடக்கும்போது நம்ம பாடியில் வந்து ஈச் அண்ட் எவ்ரி செல்ஸ் ஆர் ஹேவிங் சம் அடாப்டேஷன் கெப்பாசிட்டி. ஸோ நமக்கே ஒரு நம்மளுடைய கெப்பாசிட்டியை விட ஒரு ஒர்க் அதிகமாக கொடுத்தா we will try to do it, that is adapting into the work. ஸோ அதே மாதிரி செல் கூட தன்னைத்தானே வந்து அடாப்ட் பண்ணிக்க பார்க்கும். தட் இஸ் கால்ட் as cellular adaptation. செல்லுலார் அடாப்டேஷன். ஸோ இந்த அடாப்டேஷன் பண்ணதுக்கு அப்புறம் கூட இஃப் த ஸ்ட்ரெஸ் லெவல், ஸ்ட்ரெஸ் ஆர் காஸ், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கிற காசஸ் அதிகமாக இருந்தால், சிவியராக இருந்தால், இல்லைன்னா ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக இருந்தது அப்படின்னா, ஸோ இந்த செல் வந்து ரிவர்சிபிள் செல் இன்ஜுரி மெத்தடுக்கு போகும். ரிவர்சிபிள் செல் இன்ஜுரி இந்த ஒரு மெக்கானிசம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதை தாண்டியுமே இஃப் த ஸ்ட்ரெஸ் இஸ் ஸ்டில் மோர் சிவியர், தென் செல் வந்து இரிவர்சிபிள் செல் இன்ஜுரியா கன்வெர்ட் ஆகும். ஸோ இரிவர்சிபிள் செல் இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா, as the name suggesting, which is irreversible, இந்த செல் இன்ஜுரியை வந்து ரிவர்ஸ் ஆக்கி இல்லைன்னா நார்மல் ஆக்க முடியாது. ஃபைனலி which leads to the cell death. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேத்தோஃபிசியாலஜி. ஸோ இந்த பேத்தோஃபிசியாலஜி ஆஃப் ரிவர்சிபிள் செல் இன்ஜுரி அண்ட் பேத்தோஃபிசியாலஜி ஆஃப் இரிவர்சிபிள் செல் இன்ஜுரியை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ.